எல்லாருமே விஜய் மேலே வச்ச குற்றச்சாட்டு வந்து விஜய் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணவே இல்லை, பத்திரிகையாளர்களை சந்திப்பதே இல்லைன்னு. என்ன கேட்டால் விஜய் எடுத்த ஸ்மார்ட் மூவ்ங்கிறது இந்த பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் இருந்தது தான். ஏன்னா விஜய்க்கு நல்லா தெரியும் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே திமுகவோட கைக்கூலிகள் அப்படின்னு. ஸோ அவர் என்ன தான் போய் ஜென்யூனாக பேசினா கூட விஜயை அவரை எந்த இடத்துல அடித்தா அவருடைய வீக்னஸ் பாயிண்ட்டுங்கிறத தெரிஞ்சு அவரை அசிங்கப்படுத்தவோ அவரை கேவலப்படுத்தவோ தான் முயற்சி பண்ணுவாங்கிறத நல்லா புரிந்த விஜய் எந்த நிலையிலுமே பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் தவிர்த்ததுங்கிறது அவர் செஞ்சதுலேயே மிகப்பெரிய ஸ்மார்ட் மூவாக பார்க்கப்படுது. நம்ம இவங்ககிட்ட பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம அந்த முதலமைச்சர் சீட்டில் உக்காந்துட்டு இவங்களை மீட் பண்ணணுங்கிற அந்த ஒரே எண்ணத்தோட இன்றைக்கி முதலமைச்சர் சீட்டில் கம்பீரமாக உக்காந்துருக்காரு. இது அவர் செஞ்ச மிகப்பெரிய மாற்று அரசியல்னே நான் சொல்வேன். விஜய் செஞ்ச இன்னொரு டிஃப்ரெண்ட்டான மூவ் என்ன தெரியுமா? இந்த எலெக்ஷன்ஸில் எல்லா அரசியல்வாதிகளும் கொட்டி காசை கொட்டி தான் ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷனில் ஜெயிப்பாங்க. ஒரு மனுஷன் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே 5 காசு கூட செலவு பண்ணாமல் பெரும்பான்மை அதிக வாக்குகள் பெற்று தனி கட்சியாக ஒரு மனுஷன் ஜெயிச்சிருக்கான்னா வரலாற்றிலேயே விஜய் ஒருத்தராக தான் இருக்க முடியுங்கிறத ஆணித்தரமாகவும் சொல்லலாம், அடிச்சும் சொல்லலாம். உலக வரலாற்றில் விஜய் இடம்பெற்று விட்டார். ஒருவேளை வேறு ஒரு கட்சியில் இந்த கரூர் சம்பவம் மாதிரி ஒரு திமுகவுடைய கட்சி மீட்டிங்லேயோ இல்லை ஒரு அதிமுகவோட கட்சி மீட்டிங்லேயோ இது மாதிரி ஒரு கரூர் சம்பவம் மாதிரி ஒரு கோர சம்பவம் நடந்திருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க அந்த ப்ரெஷர்லேருந்து வெளியில் வர்றதுக்கோ அந்த சட்ட சிக்கல்லேருந்து வெளியில் வர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிருக்கும். யார் கண்டா அந்த கட்சி இருந்த இடம் கூட தெரியாமல் போயிருக்கும். இதை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப லகுவாகவும் ரொம்ப பேஷன்ஸோடையும் அமைதியாக இதை விஜய் கையாண்ட விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக பாராட்டுதலுக்குரியது. இது விஜய்க்கே உரித்தான தனித்தன்மை. இதுவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவை பார்க்கப்படுது. எக்ஸ்பெஷலி அந்த கரூர் சம்பவங்கிறது விஜயோடைய அரசியல் வாழ்க்கையை எந்த இடத்துலையும் பாதிக்கலை. மக்கள் யாருமே விஜய் தான் இதை செஞ்சிருப்பாருங்கிறத ஒரு துளி கூட நம்பலை. இது விஜய்க்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரமாக பார்க்கப்படுது அரசியல் வட்டாரத்தில். எல்லா கட்சியிலுமே இந்த ஐடி விங்னு ஒரு பிரிவு இருக்கும். அந்த ஐடி விங்கில் உள்ளவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை வந்து ப்ரமோட் பண்ணுறது, ஆன்லைனில் ப்ரமோட் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறதுங்கிற வேலையை செய்கிறவங்க. ஆனால் விஜயோட கட்சியில் மட்டும்தான் ஒவ்வொருத்தரும் ஐடி விங்கு. அந்த கட்சியில் உள்ள எல்லாருமே அதில் சாலிடாக இருந்ததுனால தான் விஜயோட ரீச் பயங்கரமாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் என்ன போன்ற சோஷியல் மீடியா ஆட்கள் நாங்களாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் விஜய்க்காக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட சப்போர்ட்டும் விஜயோட சக்ஸஸில் எங்களோட ஒரு சின்ன பங்கு இருக்குங்கிறத நான் பெருமையாக சொல்லிக்கலான்னு நினைக்கிறேன். இது மாதிரி உலகம் ஃபுல்லாக உள்ள சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் விஜய்க்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது விஜய் மேலே உள்ள அன்புனால மட்டும் இல்லை, திமுக மேலே உள்ள வெறுப்புனாலையும் கூட தாங்கிறது ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷன்ஸ்.